अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथ षडजित्सेनेश रमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் கூறான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மறைகள் எழுந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ்தூப்புல் திருவேங்கடவன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே. பிராட்டி உகக்கும்படியா அவதரித்த சுவாமி தேசிகன் வாழியே. பிராட்டி உகந்து தன்னுடைய அரும் பெருமைகள்லாம் நன்றாக ஸ்பஷ்டமாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகுக்கு உபகரித்ததுனால பிராட்டி சந்தோஷப்பட்டு சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்ற விருதையும் கொடுத்தார். அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் ஏதோ வித்வான்களுக்கு மகா பண்டிதர்களுக்கு மாத்திரம் இந்த விஷயங்கள்லாம் வேதாந்தத்தில் கரை கண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் இது நிலம். இந்த பிராட்டியினுடைய ஸ்வரூபம் சாமானியர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லாதபடிக்கு பெருமாளை மகா வித்வான்களாக இருக்கக்கூடிய ஷடங்கத்தோடு கூட இதிகாச புராணாதிகளோடு கூட சதுர்தச வித்யாஸ்தானங்களோடு கரகண்டவாள் பக்தி யோகாதிகள் பண்ணி மோட்சத்தை அடைகிறார். ஒன்றுமே இல்லாத அந்தணர் அந்தியர் எல்லையில் நின்று அனைத்துலகும் அப்படின்ற ரீதியில் ஏன் பசு மனுஷ பக்ஷி வா அப்படின்னு அந்த பசு பக்ஷியெல்லாம் கூட மோட்சத்துக்கு போகுது அப்படின்னு அது வைஷ்ணவ சமாசிரயத்தினால போகுது. அதனால் இப்படி இருக்கக்கூடிய இது அந்த பிராட்டியினுடைய சொரூபம் சாதாரண மனுஷனுக்கு கூட பசு பக்ஷியோட கூட மத்தியில் மனுஷனை படிச்சிருக்கு. அதனால் தற்பிராயமாக இருக்கக்கூடிய மனுஷன் கூட அப்படின்னு அவன் கூட அறியிற மாதிரியான இந்த ஸ்தோத்திர பாடத்திலேயே அந்த வேதாந்த விழுப்பொருளை நமக்கு காட்டியிருக்கார். அது ஸ்ரீஸ்துதி, ஸ்ரீயை பற்றின ஸ்துதி. இந்த ஸ்ரீஸ்துதின்றது அளவந்தார் அருளின சதுஸ்லோகி, கூறத்தாழ்வான் அருளின ஸ்ரீஸ்தவம், பட்டர் அருளினதான ஸ்ரீ குணரத்ன கோஷம், ஸ்ரீபாஷ்யக்காரர் கத்தியத்திரயத்தில் ஆரம்பத்தில் புருஷகார பிரபத்திக்காக பண்ணின சூர்ணிகை, அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எம்பெருமானை சொன்ன விடங்களில் எல்லாம் பிராட்டின்னு சொல்லிட்டாம் அப்படின்ற வார்த்தை, இதுகள்லாம் வச்சுட்டு தேறிண்டி வேதாந்த விழுப்பொருளை ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவுள்ள முகத்தை அந்த பிராட்டியினுடைய ஸ்ரீஸ்துதியில் மொத்தமாக சொல்லியிருக்க. அந்த ஸ்ரீஸ்துதியில் இப்போ நம்ம 9வது ஸ்லோகம் அனுசந்திக்கணும். त्वामेवाहु कचिदपरे त्वत्प्रियं लोकनाथं किन्तैरन्तः कलकमलिनैः किञ्चिदुत्तीर्यमग्नैः त्वत्सम्प्रीत्यै विहरति हरौ सम्मुखीनां श्रुतीनां भावारूढौ भगवति वां दैवतं दम्पतीनः.
त्वमेवाहुः कचिदपरे त्वत्प्रियं लोकनाथं किन्तैरन्तः कलकमलिनैः किञ्चिदुत्तीर्यमग्नैः त्वत्सम्प्रीत्यै विहरति हरौ सम्मुखीनां श्रुतीनां भावारूढौ भगवति युवां दैवतं दம்பதினः. இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்த தம்பதி இருக்காளே, அவதான் தெய்வத்தம், பரதேவத்தை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை கீழலாமே சொல்லிட்டு வந்தார். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆகாரத்தில் சொல்லிட்டு வந்தார். இந்தந்த ஆகாரத்தெல்லாம் கொண்டவள் எம்பெருமான போல, காரணத்துவத்தை கொண்டவள், சரண்யத்துவத்தை கொண்டவள், பிராபியமாக இருக்கக்கூடிய தன்மை, பிராபகமாக இருக்கக்கூடிய அப்படின்லாம் ஒவ்வொன்றுத்துக்கு சொல்லிட்டு வந்தார். இப்போ ஸ்பஷ்டமாக வேதாந்தங்களில் என்ன துண்டீகிருதமாக அதனுடைய உள்கருத்து என்ன அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் தான் பரதேவத்தை, அதுதான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். துவாமேவாஹு, ஏ பகவதி பிராட்டியே, துவாமேவாஹு கதிச்சித்து சில பேர் என்ன பண்ணுறா, துவாமேவா உன்னையே, பிராட்டின்னு ஸ்லோகம் தானே, அதனால் உன்னையே, பிராட்டியான உன்னையே உலகுக்கு தலைவியாகவும், அபரே தொத்பிரியம் லோகநாதம், வேறு சிலர் என்ன பண்ணுறான்னா, தொத்பிரியம் உனக்கு நாதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான லோகநாதனா, உலகுக்கு தலைவனா சில பேர் சொல்கிறார். அதாவது சில பேர் என்ன பண்ணுறா, உன்னையே நீ தான் உலகுக்கு தலைவி அப்படின்னு சொல்கிறார். சில பேர் என்ன பண்ணுறா, உலகுக்கு தலைவன் எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்கிறார். அவ கிம் தைஹி அந்த கலகமலினைஹி, அந்த கலக மலினை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ வழக்காடுறா. அதனாலே கலகம்னா என்ன, ஒருத்தர் சொல்கிறத இன்னொருத்தர் ஆக்ஷேபித்து அந்த மாதிரி விவாதம் பண்ணுறார். அந்த விவாதத்தில் அவள்லாம் என்ன பண்ணுறா, மலினமாக போகிறா. மலினைஹி, மலினமாக போகிறோன்னா அவளுடைய கொள்கையிலே நிற்க முடியாமல் அப்படி அவள் ஒருத்தர் வந்து பிராட்டியை சொல்கிறா, ஒருத்தர் வந்து பெருமாளை சொல்கிறா. அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிற பிரமாணங்களும் போது அவள் 2 பேருமே என்ன பண்ணுறா, மெலிந்து போகிறா. அவளுடைய வாதத்தை மேலே கொண்டு போக முடியல, அந்த மாதிரி போயிடுறா. அவள் கலங்கி போகிறா. சில சமயம் என்ன பண்ணுறா, ஏதோ சில பிரமாணங்களை காட்டி தன்னுடைய பட்சத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு முயல்றாள். கலகமலினை கிஞ்சித் உத்தீரியமக்னை, சில சமயம் அவள் மேலே வரா, ஆனால் மேலே மேலே வந்து மறுபடியும் மூழ்கி போகிறான். அது அப்படியே ஸ்திரமாக நிற்க முடியல. ஏன்னா வேதத்தில் பின்னால் வரப்போகிறது 2 பேரையும் தான் சொல்லிடுது. அப்படி இருந்துச்சே ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரமாணம் அவளுக்கு இல்லாததுனால கொஞ்சம் எழும்புற மாதிரி எழும்புறா, அப்புறம் உள்ளே போயிடுறான். அதனால் கிந்தை, அவளால் என்ன பிரயோஜனம், ஒன்றை தலைவியாக சொல்கிறவாளாலையும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. வேதத்தினுடைய பொருளை அறிஞ்சு நமக்கு தரலை. எம்பெருமான நாயகனாக சொல்கிறது, லோகநாயகனாக சொல்கிறதும் அதுவும் பிரயோஜனம் இல்லை. அதனால் அவள் 2 பேரும் அப்போ என்ன தான் தேவர் சாய்கிறார் அப்படின்னு சொன்னால், இதில் இன்னொரு விஷயம், இது என்ன, சில பேர் லக்ஷ்மியை சொல்கிறா, சில பேர் நாராயணனை சொல்கிறா, இவா ஒருத்தருக்கு ஒருத்தர் வழக்காடுறா அப்படின்னு சொல்கிறாரு.
பிரம்மமே இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான், சர்வம் சூன்யம்னு ஒருத்தன் சொல்கிறான். பிரம்மம் மாத்திரம் இருக்குது, மற்றதெல்லாம் சூன்யம்னு சொல்லி பிரம்மத்துக்கு குணம் கிடையாதுன்னு சொல்கிறான். இப்போ அதெல்லாம் சொல்லவே இல்லையே இங்கே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல இந்த விசாரமே கிடையாது, பிரம்மம் எதுன்னு விசாரமே கிடையாது. வைதிக மதத்துக்கு வந்து அதுலேயும் குதிருஷ்டிகளாக இல்லாத நேரர்த்தத்தை சொல்லக்கூடியவாள் இருக்காளே ராமானுஜ சித்தாந்தத்தில் அவள். அதாவது இப்போ இந்த டோர்னமெண்ட்லாம் நடந்ததுன்னா முதல்ல ஒவ்வொரு நிறைய குரூப் இருக்கும். அந்த நிறைய குரூப் இருந்ததுன்னா அந்தந்த ரெண்டு ரெண்டு பேராக ஆடி 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 வருவாள். அதில் முதல்ல என்ன பண்ணுறா, குவார்ட்டர் ஃபைனல்னு ஒன்று, அப்புறம் செமிஃபைனல்னு ஒன்று, அப்புறம் ஃபைனல்னு ஒன்று. இது அந்த ஃபைனலில் வரைச்சா ரெண்டே பேர் தான். இப்போ மற்றவாள்லாம் வரவே இல்லை இதில் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை போல் இந்த இடத்துல என்னென்னா ஃபைனல் ஸ்டேஜ். அதனால் பெருமாள் பிராட்டி அப்படின்னு வழக்காடுறாளே, பெருமாளும் பிராட்டியும் அப்படின்ற ராமானு சித்தாந்தத்தவர்கள் அப்படி அதை அறிஞ்சிக்காத பெருமாள் தான் பிராட்டி தான் வழக்காடுறாளே. இப்போ அந்த இடத்துக்கு வந்துடுது. அந்த ஃபைனல் ஸ்டேஜில் ஆட்டம் சொல்கிறாளே அது போல் இது. அதனால் இப்போ மற்றவாளை பற்றி இங்கே விசாரமே கிடையாது, அதெல்லாம் கீழே தள்ளியாச்சு. குவார்ட்டர் செமி அதெல்லாம் போயிட்டா அவள்லாம். கிந்தைரந்த கலகமலினை அவளால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு. சரி, நாம் என்னதான் அப்போது வேதம் சொல்லக்கூடிய பட்சம் என்னன்னா, त्वत्सम्प्रीत्यै विहरति हरो समुखीनां श्रुतीनां त्वत् சம்பிரீத்தியை, உன்னுடைய மிக்க மகிழ்ச்சிக்காகவே, சம்பிரீத்தியை சமயக்கு பிரீத்தி, உன்னுடைய மிக்க மகிழ்ச்சி இருக்குதே அதோட கூட விஹரதி ஹரோ, எம்பெருமான் என்ன பண்ணுறான், விளையாடுறான், லீலை புரிகிறான். உன்னுடைய மகிழ்ச்சியோடு கூட தான் லீலை பண்ணுறான். அவன் தனியாக பண்ணலை, உன்னுடைய மகிழ்ச்சியோட கூட. அதனால தான் இவர் கூட ஸ்ரீஸ்தவத்தில் சாய்க்கிறார். யஸ்யா வீக்ஷ்ய முகம் ததிங்கித பராதீனோ விதத்தே கிளம் கிரீடேயங்கலு நானியதாஸ்ய ரசதா ஸ்யாதைகரஸ்யாத்தயா. ஏகரஸ்யமாக ஆகுமா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மூலையில் ஆடிந்தாள்னா ஏகரஸ்யமாகாது. எல்லாரும் அதான் ரெண்டு பேரும் பிராட்டியும் பெருமாளும் ஏகரஸ்யாளாக பண்ணுறான். பிராட்டியினுடைய புருவ நெறிப்பை கண்டு தான் எல்லாத்தையும் பண்ணுறான். சர்வஞ்ச குருவன் அருகி எல்லாத்தையும் பண்ணுறான் பிராட்டியின் குறிப்பு. அதனால் அவளோட சேர்ந்து தான் ஏகரஸ்யமாக அதை பண்ணுறான். தொத் சம்பிரீத்தி. அதனால்தான் ஆண்டாள் கூட மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை, அந்த பிராட்டியின் இடத்துல வியாமோகம் கொண்டு என்ன பண்ணுறான், பிராட்டியினுடைய புருவ நெறிப்பை பார்க்குறான், உடனே சிருஷ்டி பண்ணுறான். மாலாய் பிறந்த நம்பியை சங்கல்பிக்கிறான், பகுவா ஆகிறேன் அப்படின்னு. இந்த தேவ மனுஷ திரியக் சாவர உலகமாக ஆறான். அதுக்கப்புறம் போருமா? பிராட்டிக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணணும்னா இப்படி சிருஷ்டித்த ஜீவனை மோட்சத்துக்கு ஏற்றணும், தன்னளவாக உயர வைக்கணும். இந்த சம்சாரத்திலேயே அவன் மண்டின்னு இருக்கக்கூடாது. அதனால் மாலே செய்யும் மணாளனை, அந்த பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வை இருக்குதே, இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணி இந்த ஜீவனை சிருஷ்டி பண்ணி இந்த நாளில் மேலே ஏற்று அப்படின்ற வரையில் அவள் பார்த்துட்டே இருக்கா. அதை பார்த்து பார்த்து இவன் பண்ணுறான். அதனால் சிருஷ்டி பண்ணுறது அந்த ஜீவனை வழிகொணர்ந்து இவன் உபாயத்தை அனுஷ்டித்து மேலே ஏற்றுற காரியத்தை எதுக்காக பண்ணுறான்? அந்த பிராட்டியினுடைய இதுக்காக. மாலே அவள் இவனுக்கு அவளிடத்துல இருக்கிற பிரீத்தியினால் பார்த்த உடனே சிருஷ்டி பண்ணிவிட்டான். சிருஷ்டி பண்ணுறது சுலபம், ஆனால் அந்த சிருஷ்டியில் இருக்கக்கூடிய ஜீவனை அவனை பண்படுத்தி உபாயத்தை அனுஷ்டித்து மேலே கொண்டு போகிறது கஷ்டம். அதை பண்ணணும். அது எதுக்கா? மாலே செய்யும் மணா. அதை பண்ணாதான் பிராட்டி
சந்தோஷம் இருக்கும், சந்தோஷம் ஏற்படும். அதுக்காக பிராட்டிக்கு சந்தோஷம் ஏற்படுறதுக்காக அதனால்தான் ஆசிரித்தாளை காப்பாற்றினாக்கா பிராட்டிக்கு சந்தோஷம். அதனால் ஆசிரித்தாளாக இருக்கக்கூடிய தண்டகாரண்யவாசிகளை ராமன் காப்பாற்றினத்தினால ராட்சசாள்கிட்டேருந்து தந்திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபுவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே அப்படின்னு அந்த சந்தோஷத்தினால ஆசிரித்தாளாக இருக்கக்கூடிய அந்த தண்டகாரண்ய ரிஷிகள்லாம் காப்பாற்றினத்தினால அவனுக்கு ஒரு பாரிதோஷிகமாக அவனை அணைச்சான். அதே மாதிரி லக்ஷ்மி சும்மன் இடத்துல அவன் ஆசிரித்தாளை எல்லாரையும் சரணாகத்தாளை மோக்ஷயிஷ்யாமின்னு சங்கல்பிக்கிறதுனால சித்தோபாயமானந்து அவள் சாத்தியோபாயத்தை பண்ணி சித்தோபாயமானந்து அனுகிரகம் பண்ணுறதுனால அல்லிமாதர் புல்க நின்ன 1000 தோழன் அப்படின்னு. ஏன்னா சதா சர்வ காலமும் ஆசிரித்தாளை அனுகிரகிச்சுட்டே இருக்கிறதுனால விடுறது எப்போ, இது பண்ணுறது எப்போ, அதனால் அணைச்சுட்டே இருக்கா. அதனால் மாலே செய்யும் மணாளனை தொத் சம்பிரீத்தியை விஹரதி ஹரோ இப்படி சிருஷ்டி ஸ்திதி மோட்ச பிரதத்வாதிகள்லாம் பண்ணக்கூடிய எம்பெருமான் நான் இவளுடைய பிரீத்திக்காகவே பண்ணுறான். அதை சமுகீனாம் ஸ்ருதீனாம் அந்த எம்பெருமானிடத்துல தான் சம்முகீனாம் இந்த வேதங்கள்லாம் ஒரே நோக்காக சொல்கிறது. இப்படிப்பட்ட எம்பெருமான் பிராட்டியினுடைய பிரீத்திக்காகவே சேர்ந்து ஒருமித்து இந்த சிருஷ்டியெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சம்முகீனாம் நோக்கம் கொண்டு ஸ்ருதீனாம் வேதங்கள்லாம் ஒரே நோக்கா எம்பெருமானை அப்படி சொல்கிறது. 2 பேருமா சேர்ந்து பண்ணுறா, 2 பேரும் சந்தோஷித்து ஒருமித்தவாளாக பண்ணுறா அப்படின்னு. அந்த வேதங்களுடைய பாவாரூடோ பாவ ஆரூடம் அந்த வேதங்களுடைய கருத்து உட்கருத்து என்னன்னா இதுதான். எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து மகிழ்ந்து அந்த பிராட்டியினுடைய தொத்சம்பிரீத்தியை அந்த எம்பெருமான பிராட்டியினுடைய மகிழ்ச்சியோடு எம்பெருமான் இந்த காரியத்தை பண்ண பாவாரூடோ பகவதியே பகவதியே யுவாம் நீங்கள் 2 பேரும் தான் யுவாம் தம்பதி இப்படி பதி பத்னியா விட்டு பிரியாது இருக்குங்களே அவதான் தெய்வதம் நகா எங்களுக்கு பரதேவதையாக உள்ளீர்கள். இதுதான் வேதாந்தத்தினுடைய உட்கருத்து அப்படின்னு சாய்க்கிறது. இந்த வேதாந்தங்களுடைய உட்கருத்து ஏன்னா வேதாந்தங்களுடைய உட்கருத்துலாம் ஆச்சாரியால் தான் சிஷ்யர்களுக்கு சொல்ல முடியுமே தவிர வேதமே கூட மறைச்சி தான் சொல்லும். இந்த இடத்துல ஆழ்வார் இந்த சித்தாந்தத்தை நமக்கு நன்னா சொல்லியிருக்கார். அதாவது திருவாய்மொழியிலே அந்தாமத்தன்பு செய்து அப்படின்னு ஒரு தசகம் 2ஆம் பத்தில் 5வது திருவாய்மொழி. அந்தாமத்தன்பு செய்து என் ஆவிசேர் அம்மானுக்கு அப்படின்னு நம்முடைய ஆவியில அதான் நம்மோட கலக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, ஜீவனோட புகுந்து உள் புகுந்து பண்றானே, அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னா அந்தாமத் அன்பு செய்து, தாமான்னா இருப்பிடம், அந்தாமா அந்தாமானா அந்த அப்படின்னு சொல்றது அம் தாமா அந்தாமம் அழகேதான தாமம். அங்கே அழகேதான இருப்பிடம் பெருமாளுக்கு 3 தாமா திரிதாமான்னு பெருமாளுக்கு பேர். வைகுண்டலோகம், திருப்பார்கடல், சூரிய மண்டலம். இந்த 3த்துல வைகுண்டலோகமும் திருப்பார்கடலும் சிருஷ்டி கால வைகுண்டலோகம் இல்லை, திருப்பார்கடலும் சூரிய மண்டலமும் சிருஷ்டி காலத்தில் தான் இந்த தாமா 2 இருக்கும். பிரளய காலத்தில் இதெல்லாமும் போயிடும். அதனால அம் தாமா அழகிய தாமான்றது வைகுண்டலோகம்.
இல்லை அந்த தாமம் அப்படின்னு சொன்னாலும் பிரசித்தியாக இருக்கக்கூடிய தாமான்னு அர்த்தம். அந்தாமத்து அன்பு செய்து, அந்த பரமபதத்தில் எப்படி அன்பு கொண்டு பிரீத்தி கொண்டு எப்போவுமே சதைக ரூபாயா அப்படின்னு ஒரே மாதிரி குழுமி தேவர் குழாங்கள் கைத்தொழச்சோதி வெள்ளம் அப்படின்ற ரீதியில் ஒரே மாதிரியாக எழுதிருக்கான். அந்த இடத்துல எந்த விதமான விகாரம் ஸ்வரூப ஸ்வபாவ விகாரங்கள் எதுவுமே கிடையாது. ஸ்வரூப விகாரம் எப்பவுமே கிடையாது, ஸ்வபாவ விகாரமும் பொதுவிலே கிடையாதுன்னா கூட அவதாராதிகள்லாம் வந்து ஸ்வபாவத்தை மாற்றிப்பான். அதனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அந்த இடத்துல எவ்வளோ பிரீத்தி வச்சிருக்கானோ, அந்த அழகேதான தாமமாக இருக்கக்கூடிய பரமபதத்தில் தன்னுடைய இருப்பிடத்தில் எப்படி அவன் நிலை கொண்டிருக்கானோ, அந்தாமத்து அன்பு செய்து அந்த பிரீத்தியை என்னிடத்துல செய்கிறான். அவ்வளோ பிரீத்தி. அந்தாமத்து அன்பு செய்து, அந்தாமத்தில் பரமபதத்தில் எவ்வளோ அன்பு கொண்டிருக்கானோ அந்த அன்பை செய்து என் ஆவிசேர் அம்மான், என் ஆவிசே என்னுடைய ஆவியில் அவன் சேர்ந்திருக்கானே. எப்படி சேர்ந்திருக்கான்னா அல்ப சொல்பமாக இல்லை, அங்கே எவ்வளோ பிரீத்தி கொண்டிருக்கானோ அவ்வளோ பிரீத்தியோட என்னோட சேர்ந்திருக்கா அப்படின்னு அனுசந்திக்கிறார். அந்த இடத்துல மேலே மேலே அவன் எப்படி இருக்கான்னு சொல்லச்சே, ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியும் அல்லன். அந்த எம்பெருமான சொல்லச்சே பரமபதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் எப்படிப்பட்டவன், என்னுள்ள கலந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு வருஷலாக மேலே மேலே அவனுடைய இது சொல்லச்சே, அந்த பதிகத்தில் ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அலியும் அல்லன். இப்போ நாராயணன் பரதேவத்தை பரமபதத்தில் வீத்திருக்கான் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும்? ஆண் அப்படின்னு சொல்லணும். ஆண் அல்லன் அப்படின்னு சாதிச்சுட்டு, சரி லக்ஷ்மியா லக்ஷ்மி வீட்டிருக்கா அப்படின்னு சொல்லணுமா? திருக்கண்டேன்னு அவர் சொன்னாரே, ஆன மாதிரி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு சொல்கிறார். ஒரு உதாரணத்துக்கு புரியறதுக்காக சொன்னேன். அந்த மாதிரி லக்ஷ்மியா அப்படின்னா பெண் அல்லன், பெண் அல்லன். சரி, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னா அப்போ அலியாக தான் இருக்கணும். அல்லா அலியும் அல்லன், அல்லாததான கூடாததான அலியும் இல்லை அப்படின்னு சொன்னார். ஏன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்னு சொல்ல முடியுமா? அவன் நாராயணன் மாத்திரமா பரதெய்வமாக இருந்தால் ஆண்னு சொல்லலாம். லக்ஷ்மி மாத்திரம் பரதெய்வமாக இருந்ததுன்னா பெண்ணுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல பாருங்கள், லக்ஷ்மி மாத்திரம் பரதெய்வம் அப்படின்ட்டு துளி கூட இல்லை. பெண் அல்லல் அப்படின்னு சொல்லணும். பெண் அல்லன் அப்படின்னு அங்கே சாதிச்சிருக்கார். சாதாரணமாக பெண் அல்லல் அப்படின்னா அந்த பெண்பால் விகுதி தான் அங்கே போடணும். அது இல்லாது. ஏன்னா அந்த இடத்துல புருஷோத்தமன் அவன்தான் புருஷன், மற்றது எல்லாம் ஸ்திரீ பிராயம் இதரன் ஜகத் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதனால் பெண் அல்லல்னு சொன்னாக்கா அந்த இடத்துல அந்த புருஷோத்தம சப்தம் இருக்கே, புருஷன் அவன்தான் புருஷ சூக்தம் ஓதுறதே, அதனால் அது புருஷன். அதுக்காக பெண் அல்லன் அப்படின்னு சொன்னார். சரி போட்டோம். அல்லா அலியும் அல்லன். ஆனால் இப்போது இதனால் என்ன தர்றதுன்னா, இப்போ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அலியும் இல்லைன்னு சொன்னதுனால இது இல்லை. அதனால் இந்த இடத்துல என்னன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தது, பெருமாளும் பிராட்டியும். ஏன்னா அங்கே இருக்கான், வைகுண்டேத்து பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அப்படின்னு ஸ்ரீயும் இருக்கா பெருமாளும் இருக்கா. அதனால் இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு சொன்னதுனால இது ரெண்டும் சேர்ந்த தம்பதி. தெய்வத்தம் தம்பதி நகா, பரமாத்ம தத்துவம் எது
பரம்பொருள் எது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த மிதுனமாக இருக்கிற தம்பதி இருக்குங்களே, அந்த தம்பதி தான். அப்போது இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரலாம். பெருமாள் தனி தானே, பிராட்டி தனி தானே, தனி. ஏன்னா அந்த துவாமே வாகு கதிதபரே துவாமே வாகு சில பேர் சொல்கிறான்னு சொன்னாரே, அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நாம் இதனால் கேள்வியே படாது. இப்போ அதை போய் நாம் அதாவது என்ன, பெருமாளும் தான், பிராட்டியும் நாராயணனும் ஒரே ஆத்மா தான், சரீரம் மட்டும் வேறு, ரெண்டு சரீரம் இருக்குது என்ன அப்படின்னு சில பேர் சொல்கிறா. சில பேர் என்ன சொல்கிறா, அதில் லக்ஷ்மின்னு அந்த பெருமாளே தான் லக்ஷ்மின்னு சொல்லப்படுறதே தவிர தனியே ஒரு லக்ஷ்மியே இல்லை. அந்த பெருமாளையே இப்போது சில பேர்லாம் குழந்தைகள்லாம் கூப்பிடுச்சே சொல்கிறேன், இல்லை பொம்நாட்டி குழந்தையே வாடா அப்படின்னு சொல்லுவாள், புரியல, புருஷ குழந்தையே வாடின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி என்ன உருவத்தில் தனியாக சில பேர் என்ன சொல்கிறா, உருவந்தான் வேறையே தவிர ஆத்மா ஒன்றும் அப்படின்னு சொல்கிறா. சில பேர் என்ன பண்ணுறா, தனியே ஒரு உருவத்தில் லக்ஷ்மி இல்லை, பெருமாளே சில சமயம் லக்ஷ்மின்றா, பெருமாளே சில சமயம் நாராயணன்னு சொல்கிறா அப்படின்னு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறான்னா, கடல் கடையத்தை லக்ஷ்மி வந்தாலும் இல்லை, அப்போ பெருமாள் அசுரரை மயக்கிறதுக்கு எம்பெருமானே பெண்ணுரு கொண்டா போல அந்த எம்பெருமான் இந்த மாதிரி இந்த லோகத்தை நடத்தி இது பண்ணுறதுக்காக லக்ஷ்மின்ற உருவத்தை அப்பப்போ படைச்சிக்கிறான் அப்படின்னு இந்த மாதிரி பல விதமாக சொல்கிறான். அதனால் இதெல்லாம் இருக்கட்டும். அதனால் இந்த இடத்துல என்னன்னா, தம்பதி ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ, ஆனால் இந்த இடத்துல பெருமாள் ஒரு ஆத்மா, பிராட்டி ஒரு ஆத்மா, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தனித்தனி ரெண்டு பேரும் ஒரே ஆத்மா இல்லை, பல உருவம் எடுத்துக்கல, ரெண்டு உருவம் எடுத்துக்கல, ரெண்டு பேரும் தனித்தனி. இப்போ இதுலேருந்து சுருக்கமாக சொல்லணும்னா, ஜீவாத்மா அப்படின்றது ஜீவாத்ம தத்துவம், சேத்தன தத்துவம்ன்றது ஜீவாத்ம தத்துவம், ஈஸ்வரன்றது பரமாத்ம தத்துவம், அச்சேத்தனம்ன்றது திரவியம், அதான் பிரகிருதி, காலம், சுத்த சத்துவம் அப்படின்னு இருக்கட்டும். இந்த ஜீவாத்மாவில் சேத்தனம் அச்சேத்தனம் இல்லை பத்த முக்த நித்தியாள்னு அந்த மாதிரி 3 பிரிவு இருக்குது. அது அனந்தமாக இருக்குது. ஜீவாத்ம தத்துவத்தில் எத்தனை ஆத்மா இருக்குது, எண்ணிலடங்காத ஆத்மா அனந்தமாக இருக்குது. அப்போ பரமாத்ம தத்துவத்தில் எத்தனை ஆத்மா இருக்குது, பரமாத்ம தத்துவம் ஒன்று தான், ஆனால் 2 ஆத்மா இருக்குது. பெருமாள்னு ஒரு ஆத்மா, பிராட்டின்னு ஒரு ஆத்மா, 2 ஆத்மாவும் சேர்ந்து தான் பரமாத்ம தத்துவம். அது 2ம் சேர்ந்து தான் பிரம்மம். அதாவது ஒன்று தான் இருக்குது, வேற ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இது எப்படி இது சந்தேகம் வரும்? 2 ஆத்மான்னா 2ஆ எடுத்தே அப்படின்னா, ரெண்டும் சேர்ந்து ஒன்றா இருக்குது. விசிஷ்ட அத்வைத்தம், அத்வைத்தம்னா 2 இல்லை 1ன்னு அர்த்தம். ஆனால் விசிஷ்டமாக இருக்குது. எப்படி சேத்தன விசிஷ்டமாக பெருமாள் ஒத்தன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி அந்த பரமாத்ம தத்துவம் ஸ்ரீ விசிஷ்டமான நாராயணன். அதனாலே அந்த விசிஷ்ட அத்வைத்தம் பிராட்டியோட கூடின நாராயணன். இதுக்கு சொல்லியிருக்கேன், இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்க கரண்ட் பவர், அதில் 2 இருக்குது, 2 ஒயர் இருக்குது. ஆனால் கரண்ட்டுன்றது ஒன்று தான். ஆனால் 2 ஒயர் இல்லாத கரண்ட்டு ஒரே ஒயரில் வராது. ஒரே ஒயரில் கொண்டு லைட்டு ஃபேன்லாம் ஓடாது, ஒன்றும் ஒர்க் ஆகாது. 2 ஒயர் ஓடும். அதில் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் அப்படின்னு, அதான் ஒன்று எர்த்து ஒன்று கரண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம்
வேண்டாம். இப்போ அதுபோல் இந்த இடத்துல இந்த 2 பேர் இருக்கா, பெருமாள் பிராட்டின்னு இப்படி வச்சுக்கோங்களேன். ப்ளஸ் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்ல, அந்த ப்ளஸ்ஸில் தான் கரண்ட் வரும், இதில் வந்து எர்த் வரும். அதுதான் நமக்கு டேஞ்சர். இது டேஞ்சர் இல்லை ஓரளவுக்கு இல்லை. இதில் கை வச்சா ஒன்றும் ஆகாது, அதில் கை வச்சா இதுவாகிடும். சரி இருக்கட்டும். இப்போ அதை போல் பெருமாளுக்கு தண்டதரத்துவம் இருக்குது, பிராட்டிக்கு நித்திய அஜ்ஞாத நிகிரகையாக இருக்கா. அஜ்ஞாத நிகிரகத்துவம் இருக்குது பிராட்டிக்கு. பெருமாளுக்கு நிகிரகத்துவம் இருக்குது, இவளுக்கு அஜ்ஞாத நிகிரகத்துவம் இருக்குது. ஆனால் காரியம் பண்ணச்சே ரெண்டும் சேர்ந்து தான் பண்ணுறது. அதனால் பெருமாள் நிகிரகிக்கிறான்னா பிராட்டி கூட அந்த நிகிரகம் பண்ண. திண்கழல் கால் அசுரர்க்கு தீங்கிழைக்கும் திருமாலை. திருமாலைன்றது திருமால்னு பெருமாளை மாத்திரம் இல்லை, தீங்கிழைக்கும் திருமால் அந்த திருமாலை. இந்த இரண்யகசிபு பிரபுத்திகள்லாம் இருக்காளே, அவளெல்லாம் தீங்கு பண்ணச்சே 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறான். மற்றதெல்லாம் அவன் தனியாக பண்ணுறான்னு அர்த்தம் இல்லை. அதனால் அந்த மாதிரி பெரிய நிகிரகத்தை வரைச்சே இது பண்ணுறான். இங்கே வரைச்சே என்ன பண்ணுறா, அந்த நிகிரகம் அஜ்ஞாத நிகிரகமாக போகிறது. நமக்கெல்லாம் அந்த நிகிரகத்தை கை கொள்ளாத அதான் நம்முடைய பாபத்தெல்லாம் தெரிஞ்சிக்காமல் அப்படியே தண்டிக்காத புருஷகாரமாக பண்ணி பண்ணுறாங்க. அதனால் பெருமாளும் பிராட்டியும் பகவத் தத்துவம் பரதத்துவம் எத்தனைன்னா, ஜீவ தத்துவம் லோகத்தில் அனந்தமாக இருக்குதுன்றா போல பரதத்துவம் ஒன்றும் இல்லை. இது ரொம்ப கடினமான விஷயம். இந்த விஷயத்தை வந்து ஆபாத்ததா டக்குன்னு இல்லை இது தப்பு அப்படின்னு தான் சொல்லும்படியாக இருக்கும். பரதத்துவத்தில் பரமாத்ம தத்துவத்தில் எத்தனை ஆத்மா இருக்குதுன்னா 2 ஆத்மா, பெருமாளும் பிராட்டியும். அது சேர்ந்தது தான் பாவாரூடோ பகவதி யுவாம். இப்படி நீங்கள் 2 பேரும் தான் தம்பதி, யுவாம் தம்பதி, அவர்கள் தான் தெய்வத்தம், எங்களுக்கு பரதேவத்தையாக இருக்கிறார் அப்படின்னு சாதிக்கிறார். இதில் ஸ்பஷ்டமாக இந்த நம்முடைய வேதத்தினுடைய கருத்தை ஆழ்வார் ஆச்சாரியாலாம் சொல்கிறபடிக்கு இந்த இடத்துல ஸ்பஷ்டமாக சாதிச்சிருக்கார். இதை கொண்டு நாம் தெரியணும். இந்த இதெல்லாம் அப்படியே ஏற்றுண்டாதான் ஏற்றுக்க முடியுமே தவிர, இதில் சோத்தியம் பண்ணுறேன்னு ஆரம்பித்தா குச்சோத்தியத்தில் தான் போய் முடியும். அதனால் சரியான தீர்வு நமக்கு எட்ட முடியாத கூட போயிடும். அதனால் சுவாமி தேசிகனுடைய பட்சத்தில் அந்த தரிசனத்தில் வந்தவா இந்த சித்தாந்தத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். சுவாமி தேசிகனுக்கு பிராட்டியே சர்வதந்திர சுதந்திரன்னு கொடுத்துருக்காரு. இப்போ தேசிகன் சொன்னது நல்ல ஞானம் உள்ளவாளாக இருந்தால் ஆராய்ஞ்சு பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். ஆஹா, எப்படி ஆச்சரியமாக தேசிகர் சாச்சிருக்காருன்னு. நாமெல்லாம் பரிமிதமாக ஞானம் இருக்கவா, மிதஞாள். அப்படி இருக்குச்சே நாம் இதில் போய் இது பண்ணோம்னா நமக்கு குச்சோத்தியம் பண்ணுறத தவிர வேறு வரவே வராது. ஐத்துகவாதம் தான் மேலே மேலே பண்ணுவோம், இது எப்படி அது எப்படி. அதனால் முதல்ல தெளிவாக இருக்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தில் காட்டினபடி நாம் பெருமாளும் பிராட்டியும் பரதேவத்தையாக இருக்கார், அந்த பரமாத்மாவாக இருக்கார். பரமாத்மாவாக பரதேவத்தையாக இருக்காருன்னா பரதேவத்தை தான் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணுறது, பரதேவத்தை தான் தியானம் பண்ணணும், இல்லை சரணாகதி பண்ணணும். பரதேவத்தை தான், அந்த பரதேவத்தை தான் அங்கே போய் அடையிறோம். அதனால் எந்த விதமான சம்சயம் இல்லாமல் பெருமாளை சொல்லித்துன்னா பிராட்டியும் சொல்லித்துன்னு உடையவர் வேற சொல்லியிருக்கார். பெருமாள் இப்படியா, பிராட்டியும் அப்படி தான், தீர்ந்து போச்சு, நமக்கு வேண்டாம் மீதி இல்லை. அது எப்படி ஏது, அது இது எங்கே சொல்லியிருக்கு, ஏது சொல்லியிருக்கு. பெருமாளை சொல்லித்துன்னா பிராட்டியை சொல்லித்துன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பெருமாளை திருடன்னு சொன்னால் பிராட்டியும் திருடன்னு சொல்லித்து, அவ்வளோதான். அதில் ஒன்றும் சம்சயமே வேண்டாம்.
அது கூடுமா கூடாதா இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதுதான் இங்கே இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சமுகீனாம் ஸ்ருதீனாம் பாவாரூடோ பகவதி வாம் தெய்வத்தம் தம்பதீனா அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதன்படி நாம் தெளிவாக இருப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.